எங்கள் பலமும் மங்காத தமிழில் சங்கே முழங்குகின்ற பாரதிதாசனுடைய வரிகளை அகத்திலே நினைத்து புதிய காலை கவியர் இரண்டாவது நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இக்கிராமத்தினுடைய பெரியவர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வந்தனங்கள் உரித்தார்கள். இன்றைய இந்த நூல் வெளியீட்டு நிகழ்விலே சிறப்பு விழிப்புணர்வு விவாத அரங்கு ஒன்றினை நிகழ்த்துவதற்காக உங்களது இந்த மன்றிலே 4 மகளிர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்றைய சமூகத்திலே பெரும் பிரச்சனையாக இருக்கின்ற போதைப் பொருள் பாவனை பற்றிய விடயத்தினை விவாத பொருளாக கொண்டு இன்றைய நெருக்கடியான சூழலில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனைக்கு பெரிதும் காரணமாக அமைவது பொருளாதார தாக்கமே, உளத்தாக்கமே என்ற வாத பிரதிவாதங்களில் இவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பொதுவாக இந்த பட்டிமன்றம் என்பது எங்கும் நடைபெற்று வருகின்ற ஒன்றாகவே இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு நான் சித்தங்கனி சந்தியில இருந்து இந்த காரநகர் பஸ்ஸில் இருக்க யாழ்ப்பாணம் போகும் என்று கொஞ்சம் கனகனப்பான வரியில ஒரு பெரியன் பஸ்ஸுக்குள்ள பம்மி கொண்டு நின்றான். இப்போ இவன் என்னத்துக்கு பம்புறான், ஏதோ செய்ய போகிறான் போல கிடக்கன்று நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். நான் யோசிச்சது சரியாத்தான் இருந்தது. முன்னுக்கு பாருங்க, ஒரு 19-20 வயது மயக்கத்தக்க ஒரு வடிவான பொம்பளை பிள்ளை வந்து டைட் ஸ்கர்ட்டையும் போட்டுக்கொண்டு அது கண்ட பாட்டுக்கு நிற்கும். இவன் டிரைவர் எப்ப பிரேக்கில் காலை வைப்பான், தான் நினைச்சதை செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டு நின்றுக்கிறான் போலடாக்கு. சண்டிலிப்ப பாலத்துக்கு கிட்ட வர அந்த மம்பிங்கில் டிரைவர் மெதுவாக பிரேக்கில் காலை வைக்க இவன் மெதுவாக அந்த பிள்ளைன்ற இடுப்பில் கையை வச்சு நுள்ளி போட்டான். உடனே அந்த பிள்ளைக்காரங்க முறாச்சு பார்க்க உடனே சொன்னான், இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன். உடனே அந்த பொம்பளை பிள்ளை காலில் போட்டிருந்த கீழ்ஸை கையில் கலட்டி கொண்டு சொல்லிச்சுது, அடுத்த நிகழ்ச்சி சற்று நிமிடத்தில் ஆரம்பம் ஆகும் என்று சொல்லி. இது பஸ்ஸுக்குள்ள நடக்கிற ஒரு பட்டிமன்றம்.